ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் லோடர் 160cc மோட்டார் சைக்கிள் தான் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அப்பாச்சி 160 4V. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் கம்பெனி இந்த அப்பாச்சி 160க்கு ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இந்த அப்பாச்சி 160 4V வந்து ஒரு ஃபீச்சர் லோடர் வண்டியாக இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து கொடுக்காம தான் இருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரண்ட்டோடைய சஸ்பென்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த அப்பாச்சி 160 4Vக்கு ஒரு 37mm டயா இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் USD 4 செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் ஹேண்ட்லிங், அதே சமயம் கம்ஃபர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெட்டராக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடி கிராஃபிக்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியுடைய பாடி கிராஃபிக்ஸில் ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்டியராக ரேசிங் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து அட்ராக்டிவாக ஒரு லுக் வைஸ் பார்க்குறப்ப நல்ல ஒரு டச் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கலர் ஆப்ஷனில் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன்று இந்த பிளாக்கு, இன்னொன்று ஒயிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே கலரை வந்து கொடுத்துருக்காங்க. பட் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் பார்க்கறதுக்கு இது இன்னுமே வந்து அந்த கோல்டன் USD 4 பார்க்குறப்ப நல்ல ஒரு டச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஒரு டீசெண்டான லுக் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததான் இந்த வண்டியில முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த வண்டியோடைய பிரேக்கிங் தான். ஸோ டுவல் சேனல் ABS-ஓட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு 270mm பெடல் டிஸ்க் பிரேக்கோடையும், ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 240mm பெடல் டிஸ்க் பிரேக்கோடையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டுவல் சேனல் ABS இருக்கிறப்ப நம்ம வண்டியோட பிரேக்கிங்கை நம்ம வந்து பெட்டராக எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், அது ஓட்டும் போது பிரேக்கிங் எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி இந்த USD 4 செட்டப் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூலையும் பார்ப்போம். அடுத்தது இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டியோட இன்ஜின் தான். ஸோ 160cc கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 159.7cc. வண்டியோடைய பவரை பொறுத்த வரைக்கும் 17.5 PS பவரையும் 14.74 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இட்ஸ் வந்து ஆயில் கூல்ட் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் 3 விதமான ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க. அர்பன், ஸ்போர்ட், ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால டிஸ்பிளே வந்து பார்க்க முடியும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மோட் அப்படின்னு ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி ஸோ நமக்கு எந்த மோடில் வேணுமோ அந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு மோட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோடைய பிக்கப், அதே மாதிரி ABS-ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வித்தியாசப்படும். வண்டியோடைய கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட்ல தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூனிட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்கோமீட்டர் இருக்குது, பெட்ரோல் லெவல் இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் ரீடிங்கு, கியர் பொசிஷன் இண்டிகேஷன் வந்து பார்க்க முடியுது. இது போக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கால், SMS அலர்ட்ஸ், அதே மாதிரி 10x10 நேவிகேஷன் அசிஸ்ட், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போட பேர் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியில் பிரேக் அண்ட் கிளச் ரிவர்ஸை நம்மளால 3 ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். 1 2 3 அப்படின்னு 3 விதமாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப் கிளச்சா ஃபுல் கிளச்சா அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வண்டி வந்து டிரைவ் வந்து பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல இந்த வண்டியில் ஹெட்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு LED யூனிட்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க, வித் LED DRL-ஓட வருது. ரியரில் டெய்ல் லைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா LED தான் கொடுத்துருப்பாங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் அப்டேட் பண்ண இவங்க இதையும் அப்டேட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா USB மொபைல் சார்ஜருக்கான ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ நீங்கள் தனியாக வந்து ஆப்ஷன் அக்சசரிஸாக வாங்கி மாற்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்கலாம். எல்லாம் பண்ணவங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ முக்கியமாக இந்த அப்பாச்சி 160 4V பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செட் ஆகும், அதாவது டாலர் ரைடருக்கா இல்லை ஷார்ட்டர் ரைடருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.5 feet இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என் ஹைட்டுக்கு இந்த வண்டி என்னால் எப்படி வந்து காலை வந்து உட்கார முடியுது, ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 ஃபுட் பேக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கீழே வந்து பிளேஸ் வந்து பண்ண முடியுது. நீங்கள் ஒரு டாலர் ரைடராக இருந்தீங்க, அதாவது ஒரு 6 feet இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அப்பாச்சி 160யோட எக்ஸாக்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்போம் வாங்க. ஸோ
வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90/90 17 இன்ச் டயரோடையும், ரியரை பொறுத்த வரைக்கும் 130/70 17 இன்ச் டயரோடையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான டயர் செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வித் ரேடியல் டயர் செட்டப்போட கொடுக்குறாங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 mm பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. வண்டியோடைய வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 1357 mm வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸு. எப்படி பார்த்தீங்கன்னாலுமே இந்த வண்டியோடைய மைலேஜ் அப்படிங்கிறது லோக்கலுக்கு ஒரு 35 to 40 வரைக்குமே வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் லாங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 45 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடரை பொறுத்து கண்டிப்பாக வந்து வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து வித்தியாசப்படலாம். நான் சொல்கிற மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 30 to 45 40, அதாவது லோக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். லாங்கெல்லாம் போகிறப்போ ஒரு 45 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பை சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே தான் வந்து ட்ரைவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ பெருசளவுக்கு நம்ம வந்து க்ரூஸ் பண்ண முடியலனாலும் அந்த சஸ்பென்ஷன் அதேமாதிரி கம்ஃபர்ட்டில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் முன்னாடி சொன்னது போலவே இந்த வண்டியில் 3 விதமான ரைடிங் மோட்ஸ் இருக்குது, அர்பன், ஸ்போர்ட் அண்ட் ரெயின். ஸோ ரெயின் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மினிமலாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெயின் மோடில் தான் உள்ளே ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பிக்கப் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த இனிஷியல் பிக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து பெட்டராக வந்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னே சொன்னது போல தான் ஒவ்வொரு மோட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் அதே மாதிரி ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வித்தியாசம் வந்து படும். ஸோ நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால ஸோ அந்த மோடில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி அர்பன் மோடுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசான பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து பார்க்க முடியாது. இந்த விஷயம் என்னென்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓட்டும் போதே அந்த ஒரு ஹேண்டில் வந்து அதாவது ஒரு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்ட்பார் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரிப்பாக இருக்குது. பாருங்கள் அந்த டேர்னிங் ரேடியஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதாவது வந்து சிட்டிக்குள்ளே கட்டெடுத்து நம்ம ரைட் பண்ணி ஓட்டுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஓட்டுறதுக்கு உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னால் ரைடு எடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ரைடிங் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டுவல் சேனல் ஏபிஎஸ் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் இருக்குது. இப்போ இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸை வந்து ட்ரை பண்ணுற போகிறப்ப அந்த ஒரு ஓட்டும்போது அந்த ஒரு ஃபீல் நம்மளால் வந்து வித்தியாசப்பட முடியுது. ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் ஒரு 50 ரேஞ்செல்லாம் வரைக்கும்லாம் போனேன். அது போகிறப்ப சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நல்ல ஒரு இனிஷியல் வந்து த்ராட்டில் வந்து நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கிளச்சோட ப்ளேவும் சரி, அதே மாதிரி கியர் வந்து போடும்போது கியர் ஷிஃப்டிங்கும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்டராக இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச்சாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையாலுமே சிட்டிக்குள்ளே ஓட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, அந்த பிரேக்கு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஸோ நான் டுவல் சேனல் ப்ரீவியஸ் அந்த வீடியோ ரிவ்யூ பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் சொன்ன விஷயம் அப்படின்னா இந்த வண்டியில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் பிரேக்கிங்கை டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹைவேல ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா போவோம். இப்போ நான் வந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றிருக்கேன். ஹை ஸ்பீட் போகும்போது ஏபிஎஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்போர்ட் மோடில் போட்டிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு இந்த வண்டியோடைய இனிஷியல் தாட்டில் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த ரோட்டில் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் க்ரூஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறத. ஓகே, அதாவது நம்ம அந்த ஸ்போர்ட் மோடில் ஓட்டும்போது கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து வித்தியாசத்தை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இனிஷியல் ஆசிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுற வரைக்கும் இந்த வண்டி ஓகே அப்படி தான் சொல்லுவோம். ஹைவேல ஓட்டும்போது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 160cc ஒரு ஃபீச்சரோட பைக் எதிர்பார்க்குறீங்க, அதே சமயம் வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்பாச்சி 164V ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலுமே இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு நான் சொன்னது போல ஒரு சிட்டியில் ஓட்டினா ஒரு 35, லாங் போனீங்கன்னா ஒரு 40-45 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் யூஎஸ்டி ஃபோர்க் இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் உங்களுக்கு 1,72,000 பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பூரில் வந்து சேல் பண்ணுறாங்க.
பெருசாக இந்த வண்டியில் சொல்கிற மாதிரியான வந்து அதாவது மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாக சொல்ல முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்பி மொபைல் சார்ஜர் இன்பிட்டாக கொடுக்கல. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் லாங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மேப்பு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல 10x10 நேவிகேஷன் இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த அப்பாச்சி 160 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.